இறைமகன் நமது அக இருளை அகற்றி அறிவொளி தருவதற்காக பிறந்தவர். ஆகவே அதை வெளிப்படையாக செய்ய வேண்டும் என்று உணர்த்துகிற ஒரு செய்யுளை வீரமாமுனிவர் நமக்கு தேம்பாவணியிலே தந்திருக்கின்றார். அதனை நாம் இன்று சிந்திக்கப் போகிறோம். அந்த செய்யுள் என்ன என்றால், திருமகன் அவனை நோக்கி சூசை சொல்வதாக அமைகிறது. குருவாய் வந்தோய் ஒளிப்பாயோ, கோதார் இருள்தீர் வெஞ்சுடரின் உருவாய் வந்தாய் ஒளியாயோ, உயர்வான் நிகரே மண்கணிய கருவாய் வந்தோய் கருணை கண் கொண்டவரும் கழித்து அறிய தருவாய் வந்து ஓய்வுல அன்பின் தகவோய் திருவோய் எனத்தோடுதான் என்ற மகவரல் படலத்திலே இந்த செயலை பார்க்கிறோம். இந்த செயலுடைய பொருள் என்ன என்றால், ஓயாத அன்பின் பெருமையுடையவனே, எல்லா செல்வமும் படைத்தவனே, குருவாக வந்த நீ இக்குகையிலே ஒளிந்து கொண்டிருப்பாயோ? பாவத்தால் நிறைந்த இருளை போக்க பகவலின் உருவாய் வந்த நீ ஒளி தராதிருப்பாயோ? உயர்ந்த வானுலகருக்கு நிகராக இம்மண்ணுலகம் கலிகூற கருவில் உருவாகி வந்தவனே, இக்குகையை விட்டு வெளியே வந்து இக்கருணையை எல்லாரும் களிப்போடு தத்தம் கண்கொண்டு அறிய உதவுவாய் என்று தோழ்தான். இதன் கருத்து என்ன என்றால், போற்றத்தக்க அன்புடையவனே இறைவா, நிறை செல்வனே, அறிவூட்ட வந்த குருவே, இக்குகையில் ஒளிந்திருப்பாயோ? பாவ இருள் போக்கும் பகலவனே, ஒளி ஊட்டாயோ? வானக இன்பத்தை மண்ணிற்கு அளிக்க பிறந்தவனே, இக்குகையை விட்டு வெளியே வருக, அனைவரும் உன்னை கண்டு களிக்க வரம் தருக என்று மன்றாடுகிறார். குருவாய் வந்தாய் ஒளிப்பாயோ, கோதால் திருடீர் வெஞ்சுடரில் உருவாய் வந்தோய் ஒளியாயோ, உயர்வான் நிகரே மண்கணியே கருவாய் வந்தோ இக்கருணை கண்கொண்டெவரும் கழித்தறிய தருவாய் வந்தோ இளவன்பின் தகவோய் திருவோய் எனத்தோடுதான் என்று இந்த பாடல் அமைகிறது. வளனார் மன்றாடுகிறார், தொழுகின்றார். அவருடைய முன்னே இருப்பது இறைமகன். ஆகவே அவர் எத்தகைய நலங்களை புரிய வந்திருக்கிறார் என்று அவருக்கு நினைவூட்டி, அதற்காக அவர் வெளிப்படையாக வந்து எல்லாரும் கண்டுகொள்ளும்படியாக பகலவன் போல, யாரும் காணக்கூடிய பகவலன் போல அவர் ஒளி தர வேண்டும், இதை எல்லாரும் கண்டுகொள்ள வேண்டும், இதற்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று அவருடைய திருவடியை தொழுகிறார் என்று இந்த செயல் அமைகிறது. நாம் கடவுளை புகழ்வதும் தொழுவதும் மிக முக்கியமானவை என்று இந்த செயல் மூலமாக உணர்த்துகிறார். புரிந்து கொள்வோம்.